ஒரே சீனா கொள்கையை இந்தியா மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என திபெத்தியர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை பெசன்ட் நகர் கடற்கரையில் பேரணியில் ஈடுபட்ட திபெத்தியர்கள் திபெத்தில் நிலவும் மனித உரிமை மீறல்கள் மற்றும் கலாச்சார அழிப்பை கண்டித்தும் திபெத்தின் சுதந்திரம் மற்றும் மொழி உரிமைகளை வலியுறுத்தியும் முழக்கமிட்டனர். சீன அரசையும் அதிபர் ஜி ஜின்பிங்கையும் கண்டித்து அவர்கள் கோஷங்களை எழுப்பினர். சென்னையில் கல்வி பயின்ற திபெத்தியர் சோனம் டோல்கர் தங்களது பிரச்சனைகள் குறித்து விரிவாக பேசினார். சீனாவில் உள்ள திபெத்தியர்களை, குறிப்பாக சிறு குழந்தைகளை பெற்றோரிடமிருந்து பிரித்து தாய்மொழியை பேசவிடாமல் சீன மொழியை கற்க கட்டாயப்படுத்துவதாக குற்றம் சாட்டினார். 7 மில்லியன்ஸ் ஆளுங்க எங்க நாட்டுல, எங்க டிபெட்டியன்ஸ் இப்போ கூட சைனா அண்டர்ல இருக்கிறாங்க. அவங்களுக்கு வெறும் வெளியில காட்டுறது நல்லதா, ரொம்ப வசதியா இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. ஆனா உள்ளுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, இப்போ உங்களுக்கு இங்கேயே நீங்க நிறைய பேனர்கள்லாம் நீங்க வீடியோ எடுத்தீங்க, அதெல்லாம் நிஜமாதான். பசங்களெல்லாம் அப்பா அம்மா கையிலேருந்து அவங்கள தனி பண்ணிட்டு ஸ்கூலுக்கு அம்புற சொல்லிட்டு பேச்செல்லாம் மாத்தி வச்சுட்டு எங்க பாஷை இல்லாம செஞ்சுட்டு அவங்களோட பாஷை வரணும்னு இது கொடுக்குது. சின்ன சின்ன பசங்களுக்குலாம் சைனா பாஷையில தான் பேசணும், சைனா பேச்சுல தான் பேசணும். உங்களோட பாஷை, உங்களோட இது என்ன தாய்மொழி உங்களுக்கு தேவையில்லை. இப்ப நீங்க என்னத்துக்கு எங்க இருக்கிறீங்க, எங்களோட இதுல இருக்கிறீங்க, நாங்க சொன்ன மாதிரி எங்க உரிமையில தான் நீங்க போகணும். அந்த மாதிரி கஷ்டம் கொடுக்குறாங்க அவங்க. சீன அரசு கொண்டு வந்துள்ள இன ஒற்றுமை சட்டம் தங்களது கலாச்சாரத்தை முற்றிலும் அழிக்கும் ஒரு பண்பாட்டு இனப்படுகொலை என தெரிவிக்கும் திபெத்தியர்கள் இந்தியா திபெத்தை ஒரு சர்ச்சைக்குரிய பகுதியாக அங்கீகரிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினர்.